அரிசி பானையிலே போட்டு நாம் சமைக்கும் போது அது வெந்து வரும்போது எப்படி இருக்கும்? நல்ல பஞ்சா வெள்ளையா இருக்குல்ல. ஆனால் சோறை எடுத்து வாயில வச்சு அதுக்குள்ளேயே டக்கு கடக்குன்னு பல்ல உடைச்சிட்டு போறதுக்கு கிடக்க, அதுக்கு பேர் சொல்லுங்க. அந்த மாதிரி கல்லு மாதிரி சபைக்குள்ள இருக்காது. புரிஞ்சுக்க, நல்ல நீ சோறா இருக்கணும். சபையை உடைக்கிற எண்ணத்தோடு சபைக்குள்ள வரக்கூடாது. சபை கர்த்தருடையது. சபையை குறை சொல்லி, விசுவாசியை குறை சொல்லி, ஊழியக்கார குறை சொல்லி நீ ஒரு கல்ல போல உள்ள இருக்கக்கூடாது. சபையை உடைக்கணும், சபையை சின்னாபின்னமாக்கணும், சபைக்கு விரோதமா ஏதாவது குண்டாமண்டி பண்ணணும் நீ சொல்லி எண்ணம் இருக்குமானால் கர்த்தர் உண்மை பிரியமா இருக்கவே மாட்டார். உன்னை விட்டு கர்த்தர் விலகிடக்கூடாது. தம்பி தங்கச்சி, நீ ஆண்டவரை நேசிக்கிறாய், கர்த்தரை பின்பற்றுறாய், சபைக்கு வர்றாய், பைபிள் வச்சிருக்கீங்க, எல்லாம் நடக்கிறது என்னென்ன நடக்குன்னு பார்த்துக்கிட்டு குறைகளை கூறிட்டு குற்றத்தை கண்டுபிடித்து ஒரு கல்ல போல இருந்து சபைக்குள்ள இருந்துகிட்டு கர்த்தர் உன்னை விட்டு விலகி போவார். புரிந்து கொள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை சரியாய் தேடினால் அவர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி கொடுப்பார். அவளை கொஞ்சம் நீ விட்டு, உனக்கு தெரியாது அவரை விட்டுட்டேன்னு சொல்லி நீ குறை சொல்ல ஆரம்பிச்சால கர்த்தர் உன்னிட்ட இருக்க மாட்டார். தம்பி தங்கச்சி, நீ முறுமுறுத்தாலே கர்த்தர் உன்னோடு கூட இருக்க மாட்டார். அந்த பரிசுத்தத்து மேல் பரிசுத்தம் அடைவதற்கு தான் திருச்சபைக்குள்ள வரும்.